ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ மெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ்க்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்க்குறதில்ல. உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட கான்செப்ட் தான். அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஏங்கிற வேல்யூஸ் கிவன் தட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அல்காரிதம் கொடுத்துறோம் பார்த்துங்க. ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ். சார் ரெண்டாவது ஒர்க் என்னன்னா, இன்ட்ரடியூஸ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத பார்த்துங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இங்கே ஏ இருக்குதுல்ல, இந்த ஏ வந்து என்ன பண்ண போகிறோம், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட். சரி, இப்போ ஏங்கிறது என்ன சொல்லிட்டேன், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா உங்களோட கான்செப்ட் படி மேக்ஸிமம் 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது, இல்லைன்னா 3/3 மேட்ரிக்ஸாக இருக்க போகுது. அப்போ ஐங்கிறது என்னது, ஐங்கிறது 2/2னா 1 0 0 1. இதே 3/3னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 0 1 0 0 0 1. சரி, இதுதான் நம்மளுடைய ஐடென்டி மேட்ரிக்ஸோட கான்செப்ட். சரி, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமா. இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் மெத்தட் போட்டோம்னா கொஞ்சம் லென்த் ப்ராசஸாக போகும். சரிங்களா. அப்போ லென்த் ப்ராசஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுக்குறாங்க. இந்த ஃபார்முலா நான் வச்சுன்னு ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் மெத்தடுக்கு இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஈஸி. அதை வச்சு நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடணும். அப்போ இங்கே லேம்டா யாரு, லேம்டாங்கிறது ஸ்கேலாரு. அந்த லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஐகன் வேல்யூ. ஓகேங்களா. இந்த லேம்டாங்க யாரு இப்போ வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், ஸ்கேலார்னு. அப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகும். சப்போஸ் 2/2னா ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ அந்த கியூபிக் ஈக்குவேஷனையும் இல்லை குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது லேம்டா 1 லேம்டா 2 அண்ட் லேம்டா 3 இந்த மாதிரி கான்செப்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூக்கு பேர் தான் வந்து ஐகன் வேல்யூஸ். சரி, ஓகே. இப்போ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸி. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வேல்யூஸ் சப்போஸ் 2/2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலானா, லேம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லேம்டா பிளஸ் S2 ஈக்குவல் டு 0. S2 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ S1 S2ங்கிறது என்ன அப்படிங்கிறது இது 2/2 மேட்ரிக்ஸோட கான்செப்டோடது. அப்போ S1ஓட வேல்யூ என்ன, S2ஓட வேல்யூ என்ன. S2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்னவோ அதனுடைய டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது தான் வந்து S2ஓட வேல்யூ. S1ஓட வேல்யூ என்னன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ. ட்ரேஸ் ஆஃப் ஏ. ட்ரேஸ் ஆஃப் ஏ என்னன்னா சம் ஆஃப் த, இது வந்து நோட்டேஷன் சம்மேஷன், சம் ஆஃப் த மெயின் டயகனல். சம் ஆஃப் த மெயின் டயகனல். சம் ஆஃப் த மெயின் டயகனல். ஸோ இதுதான் வந்து 2/2 மேட்ரிக்ஸோட ஷார்ட்கட் ஃபார்முலா. மேக்ஸிமம் நீங்கள் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஃபார்ம் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம ஈஸியாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். சரி, இதே 3/3 மேட்ரிக்ஸ் வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா 3/3 மெத்தடுக்கு வந்து நம்ம அடுத்த ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஃபார்முலா என்னன்னா 3/3 மேட்ரிக்ஸ் கேட்டுருக்கோம்னால இதே ஐடியா தான். S1 S2 S3ன்னு வரும். அப்போ என்னாச்சு, லேம்டா கியூப் மைனஸ் S1 லேம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லேம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. சரி, இங்கே S1 S2 S3ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, ஸோ S1ஓட வேல்யூ நத்திங் பட் ட்ரேஸ் ஆஃப் ஏ. ட்ரேஸ் ஆஃப் ஏங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், சம்மேஷன் ஆஃப் மெயின் டயகனல், சம் ஆஃப் த மெயின் டயகனல். அண்ட் S3 வேல்யூ தெரியும். S3ஓட வேல்யூ என்னன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. அந்த S2ங்கிறது யாரு, S2 யாருன்னா நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படிச்சு பேசியிருக்கீங்க, மைனர்னு. அந்த மைனரோட கான்செப்ட். S2ங்கிறது யாரு, மைனரோட வேல்யூ. அப்போ மைனரோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா சம் ஆஃப் த, ஓகே, சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த, நல்லா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல். சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல் வேல்யூ. இது வந்து நம்ம ப்ராப்ளம் போடும்போது நமக்கு தெரியும் மைனர்னா யாரும் தெரியும். அதில் வந்து நம்ம மெயின் டயகனல் வேல்யூ ஆஃப் ஏ. அப்போ 3 வேல்யூ வரும். 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்தால் 3 வேல்யூ வரும். 3ஓட சம்மேஷன் நம்ம ஆட் பண்ணி போடுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்மேட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா. இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்து போட்டு காட்டுறேன் எப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம்
அப்படிங்கிறது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்து போட்டு காட்டுறேன். அதில் வந்து 3x3 மேட்ரிக்ஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண போகிறோம், ஒன்று சிந்தட்டிக் டிவிஷன் வச்சு சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் -2 2 -3 2 1 -6 -1 -2 0. ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா கேரக்டரிஸ்டிக்கோட ஜென்ரல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறாங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா I ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. அப்போ கிவன் த மேட்ரிக்ஸ் என்ன எடுக்க போறீங்க, இது ஏன்னு எடுக்க போறீங்க. இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னா ஐயோட வேல்யூஸ் என்ன, 3x3யோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராப்ளத்தை ரன் பண்ணணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மலாக இது எழுதி வேணும். இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருது நம்ம எழுதிக்கலாம். அப்போ என்னாச்சு, ஏவோட வேல்யூ என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் -2 2 -3 2 1 -6 -1 -2 0 இன்ட்டு மைனஸ் லேம்டா I. லேம்டா ஐன்னு போடும்போது என்னாகும், இந்த கார்னர் மட்டும் லேம்டாவாக வரும். லேம்டா ஐ இருக்குதுல்ல, அதனால என்னாகும் லேம்டா 0 0 0 லேம்டா 0 0 0 லேம்டா ஈக்குவல் என்னாகும் 0. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், அந்த கார்னர் இருக்குதுல்ல, அந்த கார்னர்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஏவோட மேட்ரிக்ஸில் மைனஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஏவோட டிட்டர்மினன்ட் இருக்குதுல்ல, இந்த கார்னருக்கு மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு மற்ற வேல்யூஸ் அப்படியே எழுத போகிறோம். அப்போ என்ன ஆகும், -2 மைனஸ் லேம்டா, மற்றதெல்லாம் 0 இருக்கிறனால அப்படியே அதே வேல்யூ வரும். அடுத்து எனக்கு 2 1 மைனஸ் லேம்டா -6. அடுத்து செப்பரேட் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு, -1 -2 கிடைக்கும். அடுத்து 0 மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0. இப்போ as per ரூல் படி என்னன்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் ஸ்டெப் வந்து நிறைய ஸ்டெப் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. என்ன ஃபார்முலா, லேம்டா கியூப் மைனஸ் S1 லேம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லேம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா. அப்போ இந்த S1 S2 S3 என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஃபார்முலா தெரியும். S1 ஈக்குவல் என்ன, சம் ஆஃப் த மெயின் டயகனல், தட் மீன்ஸ் ட்ரேஸ் ஆஃப் A. ட்ரேஸ் ஆஃப் ஏங்கிறது என்னது, ஏக்கு தான் பார்க்கணும். இந்த மேட்ரிக்ஸ்க்கு இது பார்த்துடாதீங்க. ட்ரேஸ் ஆஃப் ஏன்னா எங்கே பார்க்கணும், மெயின் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸ்ல மெயின் டயகனல் யாரு, மெயின் டயகனல் வந்து இந்த வேல்யூ, மெயின் டயகனல் யாரு, இந்த வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி எழுதுனா போதும். அப்போ என்ன கிடைக்கும், -2 + 1 + 0. அப்போ என்ன கிடைக்குது, -2 + 1 -1 ஆகும். அது எழுதிக்கிங்க, மெயின் டயகனல் தானே, -2 + 1 + 0 that is equal to -1. இதுதான் வந்து S1 ஓட வேல்யூ. ஸோ அடுத்த ஒர்க் என்ன, S2 கண்டுபிடிக்கணும். S2 எப்படி கண்டுபிடிப்பீங்க, S2 ஓட ஃபார்முலா சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல். அது என்ன, சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல் ஆஃப் A. அப்போ ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் திரும்ப அப்ளை பண்ணுறாலும் A மேட்ரிக்ஸ் இங்கே சின்னதாக அப்போ எழுதிக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக கால்குலேஷன் போட முடியும். ஏவோட மேட்ரிக்ஸ் -2 2 -3 2 1 -6 -1 -2 0. இதான் ஏவோட மேட்ரிக்ஸ். அப்போ இந்த A மேட்ரிக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல். மைனர் யாருன்னா இந்த -2 எடுத்துட்டிங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். -2 எடுத்துட்டிங்கன்னா இது கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலத்தை எலிமினேட் பண்ணிக்கணும். மீதி வருது பார்த்தீங்களா, மீதி வர வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் -2 ஓட ஃபர்ஸ்ட் டயகனலோட வேல்யூ, மெயின் டயகனல் ஃபர்ஸ்ட் டயகனலோட வேல்யூ. மீதி வர வேல்யூ என்னது, 1 -6 -2 0 2/2 டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சா, அவன் சொல்றது எவ்வளவு சொல்லிக்கிறான், மெயின் டயகனல் தான். மெயின் டயகனலோட ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ண போறோம், செகண்ட் வேல்யூ இந்த 1 இருக்குதுல, இந்த 1 எடுத்துப்பீங்க. இந்த 1ஓட என்ன பண்ண போறீங்க, கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் எலிமினேட் பண்ணிடுவீங்க. கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலத்தை எலிமினேட் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன, அது சம்முன்னா ப்ளஸ் போட்டுக்குங்க. அப்போ மீதி என்ன வரும்,
இந்த காலமும் இந்த ரோவும் எலிமினேட் ஆயிடும். அப்போ மீதியா இருக்கிறா -2 -3. நல்லா பார்த்துங்க என்ன கிடைக்குது, -2 -3 என்னாச்சு இந்த செகண்ட் தானே, அப்போ இது ஃபுல்லாக கட் ஆயிடும். -2 -3 -1 0 -1 0. இந்த ஸ்டெப் எனர்ஜி டவுட் இருக்குதாமா? இந்த ஸ்டெப் போற ஸ்டெப் எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். சரி, அப்போ இங்கே கடைசி ரோ என்ன பண்ணுவீங்க, கடைசி மெயின் டயகனல் 0. கடைசி மெயின் டயகனல் 0 போது நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைசி காலத்தையும் கடைசி ரோவையும் கட் பண்ணிடுவீங்க. அப்போ மீதியாக இருக்கிறா -2 2 2 1 -2 2 2 1 வரும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையும் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல். அப்போ என்னாச்சு 1 × 0 0 minus of -2 -6. அப்போ -2 -6 என்ன கிடைக்கும், +12 கிடைக்கும். -2 இது என்ன கிடைக்கும், 6 +12 கிடைக்கும். அதே ஐடியா அடுத்துக்கு அப்ளை பண்ணுங்க. -2 × 0 0. சரி, இது வந்து ப்ளஸ் தானே 0. அடுத்து என்ன கிடைக்கும், இது மல்டிப்ளை பண்ணுங்க. இதுக்கு வந்து மைனஸ் போடுவீங்க. -1 × -3 +3 கிடைக்கும். அப்போ +3. அடுத்தது ப்ளஸ் போடுவீங்க. -2 × 1 -2 2 × 2 4. அப்போ -4. இது நார்மல் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஐடியா. அந்த டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். 0 -12 0 -3 -3 -2 -4 -6. அப்போ என்ன கிடைக்குது, -15 -21. அப்போ நம்மளுடைய S2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, -21 கிடைக்கும். -21 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், S1 கண்டுபிடிச்சிட்டோம், S2 கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் S3 கண்டுபிடிக்கணும். S3 ஓட ஃபார்முலா என்ன, டிட்டர்மெண்ட் ஆஃப் A. அப்போ S3 கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே போனால் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் தெரியாது. ஆனால் நம்ம இங்கிருந்து நம்ம S3 கண்டுபிடிக்கலாம். அப்போ S3னா டிட்டர்மெண்ட் ஆஃப் A. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் -2 இருக்குது, அதை எடுத்துக்கணும். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் 1 × 0, அதாவது கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணணும். இன்னொரு கூட மேட்ரிக்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், -2 2 -3 2 1 -6 -1 -2 0. இப்போ என்ன பண்ண போகிறோம், டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன எலிமெண்ட் எடுப்போம், ஃபர்ஸ்ட் சைன் எழுதிக்கணும், கோபெட்ரோட சைன், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ என்னாச்சு, இது -2 இருக்குது, ப்ளஸ் சைன் தான். அப்போ -2 என்ட்ரி பண்ணிட்டேன், -2. அப்போ என்னாச்சு, சேம் ஐடியா, கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணணும். அப்போ எனக்கு 1 -6 -2 0. அப்போ இதனோட டிட்டர்மெண்ட் வேல்யூ 1 × -1 வந்து 0, -2 × -6 வந்து 12, மைனஸ் ப்ளஸ், அப்போ 12 ஆயிடும். அப்போ என்னாச்சு 0 -12 0 -12. ஸோ அடுத்த வேல்யூ என்ன நடக்குது அப்படின்னா, என்ன சைன் இருக்குதுங்க, மேலே வந்து மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ், இந்த எலிமெண்ட் என்னது 2. அப்போ அந்த 2 எடுத்துக்கிறீங்க, 2 ப்ராக்கெட்டில். இப்போ நம்ம சேம் ஒர்க் என்ன நடக்கும், கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எலிமினேட் ஆயிடும். அப்போ என்னது, ஃபர்ஸ்ட் ரோ எலிமினேட் ஆயிடும், செகண்ட் காலம் எலிமினேட் ஆயிடும். அப்போ மீதி யார் இருக்கிறா, ஃபர்ஸ்ட் ரோ எலிமினேட் ஆகுமா, 2 -6 -1 0. அப்போ 2 × 0 0 -1 × -6 +6, ஆல்ரெடி அங்கே மைனஸ் வரும். அப்போ என்னாச்சு 0 -6 0 -6 வரும். ஸோ அடுத்தது யார் இருக்கிறா, இந்த 3 இருக்கிறாங்க, 3யோட சைன் ப்ளஸ். அப்போ +3 ப்ராக்கெட்டில் கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எலிமினேட்டட், அண்ட் 2 1 -1 -2 2 × -2 -4 2 × -2 -4 1 × -1 -1, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +1 ஆயிடும். அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது, -24 மைனஸ் +24 ஆயிடுது, +24. 6 × -2 +12 ஆயிடுது. இங்கே என்ன ஆகுது, -4 வருது. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், கடைசி எலிமெண்ட் -2 தானே. அப்போ -4 கரெக்டு. அப்போ -4 ஓகே. இது வந்து -3 இருக்குது, இது -3 இருக்குது, நான் +3 போட்டேன். இந்த இடத்துல -3 இருக்குது. ஆக்சுவலாக இது -3 தான் எனக்கு இருக்குது, -3னா நான் +3 போட்டு -3. அப்போ என்னாச்சு, -3 × -3 +3. அப்போ இது வந்து +9 ஆயிடுச்சு, +9. தட் இஸ் ஈக்குவல் டு 36 49 45 36 45. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் A கிடைக்குது 45 கிடைக்குது.
இது எல்லா வேல்யூ எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அது அப்ளை பண்ணி வர ரிசல்ட் பேர் தான் என்னது? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அது அப்ளை பண்ணிட்டு வர ஈக்குவேஷன் பேர் என்னது? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்போ என்ன கிடைக்கும்? லேம்டா கியூப் மைனஸ் S1ஓட வேல்யூ -1. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் S2. S2ஓட வேல்யூ கடைசியாக கண்டுபிடிச்சிக்கணும். S2 வந்து -21. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -21 லேம்டா S3 வந்து என்ன கிடைக்குது? 45 வருது. அப்போ என்னாச்சு? -45 ஈக்குவல் டு என்ன? ஈக்குவல் டு 0. அப்போ இதை கண்டுபிடிச்சிக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் நம்மளோட நேம் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இவ்வளோ ஸ்டெப்பை முடிச்சுட்டு இது பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்போ பொறுமையாக பார்த்துங்க, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A - λI அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அதுலேருந்து நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை